பூங்காக்கள் பதிவு செய்து இயங்கிக் கொண்டிருந்தன. அதே வேளையில் கடந்த 4 ஆண்டுகளில் மேலும் 17.92 லட்சம் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் 32.1 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இது இத்தகைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயங்குவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலை நிலவி வருவதை காட்டுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கடந்த 2011 2021 ஆண்டு வரையிலான 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சிப்காட் நிறுவனத்தின் மூலமாக 9 தொழிற்பூங்காக்கள் சுமார் 1800 ஏக்கர் பரப்பளவிலே தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் இந்த கடந்த 4 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலே பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு 32 தொழில் பூங்காக்கள் 16,880 ஏக்கர் பரப்பளவிலே அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல இதே காலகட்டத்தில் சிட்கோ நிறுவனம் 10 ஆண்டுகளிலே 25 தொழிற்பேட்டைகள் 1111 ஏக்கர் பரப்பளவிலே நிறுவி இருக்கிறார்கள். ஆனால் 2021 முதல் 25 வரையான இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் 28 தொழிற்பேட்டைகள் 1213 ஏக்கர் பரப்பளவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது அன்னையில் இந்த நிதிநிலை அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருப்பதைப் போல கடந்த 2000 ஆண்டிலே குமரி முனையில் வள்ளுவருக்கு வானுயர சிலை எழுப்பிய அதே வருடம் ஜூலை மாதம் சென்னையில் டைடல் தொழில் பூங்காவை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தொடங்கி வைத்தார்கள். ததும்பும் தமிழ் பெருமிதம் ஒருபுறம், உலகை வெல்லும் நம்முடைய தொழில்நுட்பம் மறுபுறம் என முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழிகாட்டுதலின்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டு வருகின்றன. வேலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், தூத்துக்குடி, மதுரை, ஓசூர் என தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மற்ற இடங்களிலும் இதே போன்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அந்தந்த பகுதிக்கு பெருமைக்குரிய அடையாளங்களாக மாறி இளைஞர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளிக்கும் வழிகாட்டியாக மாற்றிடும் என்று நான் நம்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டத்திலே சீர்காழி என்கின்ற ஒரு நகரம் இருப்பதை நாம் அறிவோம். 7ஆம் நூற்றாண்டினுடைய காலகட்டத்தில் சிற்றூராக இருந்த சீர்காழியில் ஒரு காலை பொழுதில் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலினுடைய குளக்கரையில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தை பசியாலே கதறி அழுதபோது அந்த குழந்தையினுடைய பசியை ஆற்றுவதற்கு அதனுடைய அன்னை அருகில் இல்லை, அதனுடைய உற்றாரும் சுற்றாரும் உறவினரும் அருகில் இல்லை. ஆனால் அந்த குழந்தை தொடர்ந்து அழுதபோது அந்த குழந்தையின் அழுகுரல் அந்த ஊர் இறைவி அவர்களுடைய இறைவியினுடைய செவிகளிலே விழுந்து பாலுக்காக ஏங்கி வயிற்று பசிக்காக அழக்கூடிய அந்த குழந்தையினுடைய பசியை ஆற்றுவதற்கு தாய்மை உணர்வோடு பார்வதியாக இருக்கக்கூடிய அந்த உமையம்மையே நேரடியாக வந்து அவருக்கு அந்த குழந்தைக்கு ஞானப்பாலினை ஊட்டி அதனுடைய பசியை தணித்ததாக நான் புராணங்களிலே படித்திருக்கிறேன். அப்படி உமையம்மையே வந்து ஞானப்பால் ஊட்டியதால் தான் நாளும் இன்னசையால் தமிழ் பிறப்பும் ஞான சம்பந்தனாக அந்த குழந்தை உருவாயிற்று என்பதும், அதை ஒட்டி அந்த குழந்தை தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று அழகிய தமிழிலே அந்த குழந்தை பாடியதாகவும் நான் படித்திருக்கிறேன். பேரவையினுடைய தலைவர் அவர்களே, அன்றைக்கு ஒரு மழலையினுடைய அழுகுரலுக்கு உமையம்மை நேரடியாக வந்து இறைவியே வந்து பால் ஊட்டினாள். மலைமகள் அன்றைக்கு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினாள். ஆனால் இன்றைக்கோ தமிழ்நாட்டிலே பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய எந்த குழந்தையும் பசியிலே அழவே கூடாது என்று தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக நம் உள்ளம் கவர் கல்வனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு நமக்கு அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய அறிவுரைக்கிணங்க நாடே போற்றும் வகையில் நடந்து கொண்டது மட்டுமன்றி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லாததையும் நாங்கள் செய்வோம் என்று
நாட்டுக்கே வழிகாட்டியாக மட்டுமின்றி உலக நாடுகளை இன்றைக்கு பின்பற்றும் வகையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார்கள். 1924ஆம் ஆண்டு நீதி கட்சியினால் சென்னை 1000 விளக்கு பகுதியிலே தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் இன்றைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் பயன்பெறத்தக்க அளவில் மதிய உணவு திட்டம் சத்துணவு அளிக்கும் திட்டங்களாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த என்னுடைய அருமை நண்பர்களுக்கு நான் சொல்வேன், உங்கள் தேர்தல் அறிக்கையிலே 2 முறை இதே திட்டத்தை அறிவித்து தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் இதை சொல்வோம் செய்வோம் என்று சொல்லி ஒரு முறையும் இங்கே சொல்கிறீர்களே, பேசுகிற போதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி, நீங்கள் 2 முறை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்து 10 ஆண்டு காலத்திலே உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒன்றை தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி பசிப்பிணி நீக்கும் மருத்துவராக நம்முடைய தாயுமானவராக இருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி ஒரு மாபெரும் சாதனையினை நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை நான் இந்த அவையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சமூகத்தில் மகளிருடைய பங்கை முறையாக அங்கீகரிக்கக்கூடிய வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திய போது இந்த திட்டத்தை எப்படி இவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் என்று பலர் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலரோ எங்கே இவர்கள் எப்போது இடறி விழுவார்கள், ஸ்டெடியாக இருக்கிறார்களே, இந்த திட்டத்தை தைரியமாக கொண்டு வந்திருக்கிறாரே முதலமைச்சர், இதை நிறைவேற்ற முடியுமா, எந்த சமயத்தில் இவர்கள் இடறி விடுவார்கள் என்கின்ற நப்பாசையோடும் சிலர் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவற்றுக்கெல்லாம் தாண்டி அவர்களுடைய இந்த நயவஞ்சக எதிர்பார்ப்பை எல்லாம் தவிடுபடியாக்கி 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் தொடர்ந்து கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதை இந்த நாடே வியந்து பாராட்டுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி என்று வங்கி கணக்கில் அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கக்கூடிய அந்த நாள் தான் அந்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக ஆக்கி இருக்கிறது என்று லண்டன் கிங்ஸ் கல்லூரியினுடைய ஆய்வு பேராசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த மகளிர் உரிமை தொகையை எதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தால், சேமிப்பாகவும் குழந்தைகளுடைய படிப்பு செலவு, மருத்துவ செலவு போன்ற அத்தியாவசிய செலவினங்களுக்கும் இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மகளிர் உதவி பெறும் வகையில் ஒரு மாபெரும் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருவது இன்றைக்கு உலகளாவிய அளவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாராட்டுதலை பெற்று தந்திருக்கிறது. இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்க மகளிரை எங்கும் அலைந்து திரிந்து அவர்களை அலையாமல் வைக்க அவருடைய இல்லங்களுக்கு அருகிலேயே அவர்களுக்கு விண்ணப்பத்தை பெற்று பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் அவற்றை சரிபார்த்து அவர்களுடைய வங்கி கணக்கில் உரிமை தொகையானது வரவு வைக்கப்படுகிறது. மகளிர் இல்லம் தேடி வரும் உரிமை தொகை மாண்புமிகு முதல்வரிடமிருந்து வரும் ஒரு அன்பு பரிசாகவே 1 கோடிக்கும் மேலான மகளிர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதே வேளையில் நான் ஒன்றை சொல்வேன், இந்தியாவில் இதே போன்ற ஒரு திட்டம் மேற்கு வங்காளத்தில், மத்திய பிரதேசத்தில், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் இதே போன்றிருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அண்மையிலே வந்திருக்கக்கூடிய சில நாளேடுகளுடைய செய்திகளின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் அவர்கள் எதற்காக அறிவித்தார்கள்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் வருகிறது என்று அறிவித்தார்கள். அதை அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் முடிந்தவுடன் ஜெயித்த கையோடு அங்கே அமைந்திருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுமார் 15 லட்சம் பயனாளிகளை அந்த திட்டப்பட்டியலிலிருந்து நீக்கி இருப்பதாக இன்றைக்கு அவர்கள் செய்தி வந்திருக்கிறது. அதாவது ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்ட காரணத்தில் முதலே கையெழுத்து எதற்கு போட வேண்டும்? டிஎல் பயணத்துக்கு கையெழுத்து போடலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போது சத்துணவிலே முட்டை அளித்து கையெழுத்து போட்டார்கள். இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய திட்டங்களுக்கு கையெழுத்து போடலாம். ஆனால் 15 லட்சம் பேரை ஒரேடியாக ஒரே கையெழுத்திலே வெளியேற்றி இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த பட்டியலில் இருந்து பிஜேபி அரசாங்கம் என்பதை நான் சொல்லவில்லை நண்பர்களே. நாட்டிலே வரக்கூடிய நல்லேடுகள் பல இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி அவர்களை வெளியேற்றுவதன் காரணமாக
மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய வருவாய் பற்றாக்குறையை அவர்கள் 46,000 கோடியாக குறைத்திருக்கிறோம் என்று இதில் பெருமை வேறுபட்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல, கலைஞர் கனவு இல்லம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விடியல் பயணம் என்று பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தியதற்கு பிறகும் கூட வருவாய் பற்றாக்குறையை நாம் இன்றைக்கு 69,000 கோடியிலிருந்து 41,000 கோடியாக குறைத்துதான் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிதி மேலாண்மைக்கு நல்ல சான்றாக இருக்கும். அதை போல மகளிர் அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய தோழி மகளிர் விடுதிகள், தொழிற்சாலையில் கட்டப்படக்கூடிய தங்கும் விடுதிகள் ஆகிய திட்டங்கள் இன்றைக்கு தேசிய அளவிலே கவனம் பெற்றது மட்டுமல்ல, ஒன்றிய அரசு சமீபத்திலே வெளியிட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலும் கூட அவை இடம்பெற்று இந்த திட்டங்கள் பாராட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பேரவைத் தலைவர்களே, நாட்டில் தேசிய அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளே இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு செய்தி. 2011-2021 வரையிலான 10 ஆண்டுகளில் 29 அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ITIக்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 42 தொழிற்பயிற்சி அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் தமிழ்நாடு மற்றும் நிறுவப்பட்டு, அது மட்டுமின்றி அதிநவீன தொழில்நுட்ப 4.0 டெக்னாலஜி அடிப்படையில் பட்ஜெட் மீதான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை அளித்து வருகிறார். அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார். கடந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் 32 தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 28 தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். மேலும் தோழி மகளிர் விடுதி கவனம் பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பேசியிருந்தார்.